Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு Cauvery Business. இது கோடீஸ்வரர்கள் பார்க்கும் சேனல் அப்படின்னு சொன்ன உடனே நான் கோடீஸ்வரன் ஆகலை, அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒரு நம்பிக்கையில் தான் இதை சொல்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய மெம்பர் பேஸ் வந்து 500+ அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே கோடான நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். இதே மாதிரி வந்து சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகிட்டே இருப்போம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த 500 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள் ஷீட்டில் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷனை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வரக்கூடிய காலங்களில் கொடுக்குற டேட்டா எல்லாமே அடிஷ்னலாக அதில் வந்து தமிழ் வெர்ஷன் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி தமிழில் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ வந்து 500 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸ். அண்டு நெக்ஸ்ட்டு இலக்கு என்னங்கிறது அவங்களே சொல்லட்டும். ஓகே, எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ திங்க் நம்ம அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். புது இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மெம்பர்ஸுக்காகவே. அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்காகவும் சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி கூட சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். அதான் நீங்கள் சொன்னீங்க. டெஃபினட்டாக இந்த மாதிரி நியூ ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. அடுத்த வாரம் ஒரு பிளாக் பஸ்டர் நியூ ஃபீச்சர் வரப்போகுது. அதுக்கு தான் நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து புது விதமாக எடுத்துகிட்டு போகிறது, எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஈவன் பெட்டராக ஆக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு புது கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதுக்கு இப்போ நம்மலாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ திங்க் பை மண்டே டியூஸ்டே அது ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். வந்தோடனே ப்ரெசென்ட் பண்ணுவோம் நம்ம. திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம், ஆர் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதமான புதுமையான அப்ரோச் ஒன்று கொடுக்கலான்னு பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். அது எப்படி வரவேற்பு இருக்க போகுதுன்னு தெரியல, பட் பார்ப்போம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஏர்னிங் சீசன். எல்லா கம்பெனியோட ரிசல்ட்டும் வரப்போகுது. இன்றைக்கி டிசிஎஸ் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஏர்னிங் சீசன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் சேம் லைக் லாஸ்ட் குவார்ட்டர் தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய அனலிஸ்டாக தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கைடன்ஸ் வந்து 1 to 3% தான் இருக்கும். தட் இஸ் அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது. அப்புறமேல வந்து இந்த மார்ஜின் அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 16 to 20% மெயின்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அதுவும் கண்டினியூ ஆகும். அந்த க்ரோத் இன் டர்ன் ஓவர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த 1 to 2% அந்த மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் நெகட்டிவ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, லைக் விப்ரோ அந்த மாதிரி கம்பெனிஸில். அண்ட் ஆனால் அந்த அட்ரிஷன் லெவல் வந்து குறையும். அண்ட் அதில் ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைய ஸோ வேலையை விட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்புறமேல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த கன்வர்ஷன் ரேஷியோ. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்டர் வருது, அது எப்படி ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அது வந்து ஸ்டில் வந்து அது பின்தங்கி தான் இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய லெவலில் க்ரோத் இருக்காது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்தோன்னு தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து இது வந்து எல்லாமே நான் டெக் செக்டார்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ இவங்க வந்து அதை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி இவங்களுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து டெஃபினட்டாக கன்வெர்ட் ஆகும், ப்ராஃபிட்டாக வந்து கம்பெனிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ குயிக்காக அதை யூஸ் பண்ண போகிறாங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதை வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி பெட்டராக ரிசல்ட்ஸ் இந்த டைமில் கொடுத்தாங்கன்னா 2 காரணம் தான் சொல்ல முடியும். ஒன்று வந்து கன்வர்ஷன் ஆஃப் தர் ஆர்டர் டு இதாக ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணால், இல்லாட்டி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன் ஃபியூச்சரில். ஓகே, ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு ஈவினிங் தெரிஞ்சு போயிடும் அதை பற்றி. So far as other sectors is concerned, இப்போ கெமிக்கல் செக்டர் எடுத்துட்டிங்கன்னா டீஸ்டாக்கிங் சொல்கிறாங்க. ஸோ இன்வென்ட்ரி லெவல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரிசல்ட்ஸை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அது எவ்வளோ வரைக்கும் உண்மைங்கிறத. ஆனால் கெமிக்கல் செக்டாரும் டர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, கிரேட்டராக இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் வந்து நம்ம ஆன்ஸ்லாட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் சைனாலேருந்து. பிகாஸ் அவங்க வந்து குறைச்சி ப்ரைஸில் தான் வேர்ல்டு ஓவர் எல்லா இடத்துலையும் டம்ப் பண்ணிகிட்ருக்காங்க டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ்
மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதனால் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸும் சரி, இந்தியன் டொமஸ்டிக் கன்சியூமர்ஸும் அதனால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு அதனால் ரியல் த்ரெட்டு என்னன்னு பார்த்தோம்னா, சைனானால நம்மளுடைய டொமஸ்டிக் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசணும், இந்த சிபிஐ தட் இஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சது. அதுக்கு ஒரு காரணம் வந்து சைனா கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் அதே இது ஒரு த்ரெட் ஆல்சோ. இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த லோ ப்ரைஸ் அவங்க வந்து வேர்ல்டு ஓவர் டம்ப் பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியும் அன்காம்படிட்டிவ் ஆகிட்டு, அதனால ஈவன் ட்ராப் இன் சேல்ஸும் இருக்குது அந்த எக்ஸ்போர்ட் ஃப்ரண்ட்டில். பட் ஒன் மோர் த்ரெட் ஃப்ரம் த சைனா சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனோ அவங்க வந்து டீவேல்யூ கூட பண்ணலாம் அவங்களோட கரன்சியை. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் அகெயின் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து அன்காம்படிட்டிவ் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்ட் பெட்டர் ப்ரைஸ் ரியலைஸ் பண்ண முடியும் அவங்களோட எக்ஸ்போர்ட்டர்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து அந்த ப்ரைஸ் ஃப்ரண்ட்டில் நம்மளால் கம்பீட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த த்ரெட் இஸ் லூமிங் லார்ஜ். அதனால் வி ஆல் விஷ் குயிக்காக வந்து சைனா வந்து க்ரோத் பாத்தில் வரணும் அப்படின்னு தான் நம்ம விஷ் பண்ணோம். ஏன்னா அவங்க க்ரோ ஆனதான் மித்த எல்லா கண்ட்ரியும் க்ரோ ஆக முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அடுத்து நம்ம இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. EMS செக்டார், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். எஸ். ஓகே, ஸோ இந்த செக்டார் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்சான் டெக்னாலஜி கம்பெனி. ரைட். அது என்ன, அது திரும்பி இறங்கவே இறங்காதா, ஏறிக்கிட்டு தான் போவான்ற மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நிறைய இடங்களில் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஷேர் எப்படி இந்த அளவுக்கு மேலே போகுது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிளோட இந்த செக்டார் பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட். இதில் வந்து ஐ மேட் அ பிக் பிளண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணேன். இது ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குது. அதனால அதே மாதிரி நிறைய அனலிஸ்ட் சொன்னதை வச்சும் நான் டிசைட் பண்ணேன் ஐ ஷுட் எக்ஸிட் அப்படின்ட்டு. நான் ஒரு 75 ஷேர்ஸ் அது மாதிரி வச்சுருந்தேன். அப்படியே ரொம்ப லாங் டைம் பேக் வாங்கினது. தெர் இஸ் அபவுட் 2020 அந்த மாதிரி டைமில் வாங்கினது. அபவுட் 7,100 6,300லேருந்து 7,100 அந்த டைமில் எல்லாத்தையும் நான் விற்றுட்டு வெளியே வந்துட்டேன் நான். ஏன்னா ஐ ஃபெல்ட் ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படி வந்து என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதில் கூட நான் லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஃபர்தர் பேராமீட்டர்ஸ் கூட அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ அந்த மெட்ரிக்கோட கூகுள் ஷீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸும் அதோட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு கரெக்ட் ஓவரால் வியூ ஆஃப் த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி தெரியும். இப்போ டிக்சான் எடுத்துட்டோம்னா, இது அதர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் எடுத்தோம்னா 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து OEM சொல்லுவாங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். இல்லாட்டா ODM சொல்லுவாங்க, ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரர். இந்த இதில் வந்து டிக்சான் கூட நிறைய ஏரியாவில் வந்து ODM கம்பெனியாக இருக்கிறாங்க. தட் இஸ் இவங்களே டிசைன் பண்ணி அண்ட் அதை வந்து அந்த பிராண்ட் நேம் கொடுத்து அந்த எந்த கம்பெனிக்காக நாங்கள் பண்ணுறாங்களோ அவங்களோட பிராண்ட் நேம் கொடுத்து வித்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி ஆன் த ஹோம் அப்ளையன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நியர்லி 100% வந்து இவங்க ஓன் டிசைன் பண்ணது. ஓகே, ஸோ இட்ஸ் அ கிரெடிட் டு த கம்பெனி. இந்த மாதிரி கிராஜுவேட் ஆகி தான் அவங்க ஒரு பெரிய எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் ஆக முடியும். இந்த ஹோம் அப்ளையன்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 100 ஆமாம் என்டையருமே இவங்களே தான் டிசைன் பண்ணுறாங்க. அண்டு இந்த லைட்டிங் அந்த சைடில் எடுத்துட்டிங்கன்னா 90% வந்து இவங்களோட ஓன் டிசைன் இருக்கு. அண்ட் அதர் எலக்ட்ரானிக் திங்கில் வந்து 23% இவங்க டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இதை கிரெடிட் ஒர்த் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் இருக்கணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்னு எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி சம் யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த கம்பெனியோட தி 23 and 24 ரிசல்ட்ஸு வித் வாட் இஸ் அ ப்ரொஜெக்டட், இந்த கம்பெனியோட ப்ரொஜெக்டட் பர்ஃபார்மன்ஸ் இந்த இயரும் கொடுத்துருக்கோம். அந்த இதில் அதில் போய் பார்க்கலாம். இதில் என்னன்னா, the company is going to be a debt free company in the coming year போல இருக்கு. So when I say debt, it's a net debt. So இப்போ வந்து அரௌண்ட் 480 crores அது மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா about 260 crores இருக்கு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தோம்னா இட் பிகம்ஸ் a net debt free company அப்படின்னா இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலாக. அண்டு இவங்களுடைய தி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ டு த EBITDA பார்த்தீங்கன்னா கூட
இட்ஸ் பிகமிங் குட் மோர் தென் 70% ஆகிட்டுருக்கு. நார்மலாக இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எலக்ட்ரானிக் கம்பெனிஸ்க்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்னா பிட்வீன் 0.8லேருந்து 1.2 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தென் வந்து இந்த கம்பெனி இஸ் பர்ஃபார்மிங் வெல் அப்படின்னா. தெர் இஸ் ஹவு எஃபிஷியன்ட்லி இவங்களுடைய ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவை இவங்க ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்படி பார்த்தோம்னா இட் இஸ் மோர் தென் 0.7ல் இருக்குது. அப்போ நேச்சுரலி இட்ஸ் அ குட் கம்பெனின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. தோ இவங்களுடைய அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு பேட் சைன். பட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ROE ROCE அந்த ஃபேக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்களுடைய டர்ன்ஓவர் சேல்ஸ் டர்ன்ஓவர் பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் ரீசனபிளாக இருக்குது. இட் இஸ் நவ் அபவுட் 2.5 அப்படின்னு இருக்குது. இட்ஸ் குட். அதாவது இவங்களோட அசட்ஸ் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக தே ஆர் புட்டிங் இன் டு யூஸ் அப்படின்னு பார்க்குறது தான். அவங்களோட டர்ன்ஓவரை கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் அந்த இது. ஸோ அதுலேயும் அவங்க ரீசனபிள் அச்சீவ்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரேதர் இட்ஸ் அ குட் அச்சீவ்மெண்ட் தான் சொல்லலாம். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் பார்க்கும்போது இட் இஸ் அந்த ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் தெரியுது இது. ஓகே. இப்போ டிக்ஸான் கம்பெனியில் எனக்கு இருக்கிற பெரிய டவுட் என்னென்னா, இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர், அதுவும் வந்து சில கம்பெனிக்கு தான் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனிஸுடைய டீலெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. PE ரேஷியோ ஹையாக இருக்குது. அப்படி இருந்தும் எப்படி ஏறுது அப்படிங்கிறத ரொம்ப நாளாக இருக்கிற டவுட். ரைட். இவங்க வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் தான் கரெக்டு. சில கஸ்டமருக்காக தான் இவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் தட் கஸ்டமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப $1 million கொஸ்டின், நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. பட் வந்து அஸ் லாங் அஸ் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்க வரைக்கும் எந்த வித ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பை எபிட்டா பார்த்தோம்னா இப்போ வந்து 71 இருக்குது. ரைட். 2024க்கு இது வந்து 83 ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ டு ப்ராஃபிட் பார்த்தோம்னா அதுவும் வந்து 138 இருக்குது. அது 156 ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஃபியூச்சரில் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அமங் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் கம்பெனிஸில் இவங்களுக்கு தான் ஹையஸ்ட்டு அந்த எபிட்டா மார்ஜின் இஸ் அபவுட் 11% இருக்குது. பட் ஆனால் இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2.3 அது மாதிரி. நான் கூட ஏர்லியர் வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தேன் நான். அண்ட் இவங்களுடைய இது என்னென்னா இந்த ப்ராஃபிட் மார்ஜின் சச்ச லோவாக இருக்கிறது தான் பெரிய கன்சர்னு. சடனாக ஒரு ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனோ, தெர் இஸ் அவங்களோட கம்பனன்ட் ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி அப்படி ஆகும் அப்படின்னா இவங்க நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்ம ரூபாய் வந்து டிப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா தென் இந்த கம்பெனி வந்து ரொம்ப சிவியராக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்க தேவையில்லை. அதனால் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.